ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸை நான் வச்சிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நான் பேச போகிற இந்த விஷயங்கள் பல நிமிஷங்கள் இருக்க போது. அதனால் இது ஒரு லென்த்தி வீடியோ தான் இருக்கும். அதனால் இந்த லென்த்தி வீடியோ பார்க்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு சமூக அக்கறைலாம் இல்லை. சோஷியல் மீடியாவில் என்ன கருமம் வந்தாலும் அதை பார்த்துட்டு ஆதரிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. சமூகத்து மேலே அக்கறை இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், நம்ம நாடை கண்டவன் கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அக்கறையில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுப்பேன். ஆனால் அந்த அக்கறைலாம் எங்களுக்கு கிடையாதுப்பா, இன்னைக்கு பொழுத ஓட்டணும், ஜாலியாக இருக்கணும், பாட்டு பாடணும், கூத்தடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரை இப்போ நான் வச்சிடறேன் நண்பர்களே. இதையும் தாண்டி இப்போ வீடியோவில் போகுமா, அதாவது இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சமீபத்தில் தான் KPY பாலா அவர்களை பற்றி தோலுரிக்கும் விதமாக ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் பாலா அவர்களை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா பல ஊடகங்கள் அவரோட முகத்திரையை கிழிக்கும் விதமாக பல விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் ஆதாரங்களோட பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேருக்கு புரிதல் ஏற்பட்டால் அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது என் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நான் போட்ட வீடியோவுக்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதை கேட்கும் போது நம்ம மக்கள் இன்னும் தெளிவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் அந்த வீடியோவை முழுசாக பார்க்காம தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு பாலாவை நீ குறை சொல்றியா அப்படின்னு உள்ள திட்டுறவங்களாம் யாராலும் பேர் இருக்கிறானுங்க. அவங்களுக்காக நான் போடுற வீடியோ கிடையாது. அவங்களாம் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டானுங்க. தமிழகத்தின் சாபக்கேடுகளே அந்த மாதிரியான மக்கள் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிப்பேன். ஸோ இதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதை பார்த்து பல பேர் தெளிவடைஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த தெளிவுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான பதிவுகளை நான் போடுறேன். அதுவும் சினிமா ரிலேட்டடாக நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பாலா அவர்களை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போதுமான அளவு அவரை பற்றி பேசியாச்சு. இனிமேல் தெளிவடைய வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். இப்போது பாலா அவர்களின் வரிசையில் இங்கே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் வராங்க, இவங்களால் மக்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு சர்வதேச கார்ப்பரேட் கம்பெனிக்கு இவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையை. அது என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக விளக்குறேன், பொறுமையாக கேளுங்க. ஸோ அந்த வகையில் பாலா அவர்களுக்கு அடுத்தபடியாக, வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்களுக்கு அடுத்தபடியாக, ஹர்ஷா சாய் அவர்களுக்கு அடுத்தபடியாக, சோனு சூத் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி பல பேர். நேபாளத்தில் இன்னைக்கு ஏற்பட்ட கலவரத்துக்கு முக்கியமான காரணமே இவங்கள மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நான் ஆட்சியை பிடிக்கிறேன் பாரு, நான் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாற்றி இவனுங்க பண்ணக்கூடிய ஒரு சில பித்தலாட்டத்தினால இன்னைக்கு ஆட்சி கலையுது, அரசியல்வாதிகளுக்கே நெருக்கடி வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இது எல்லாமே ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே மக்களோட மனசை எப்படி மாற்றணுன்ற ட்ரிக்கு தான். அந்த ட்ரிக்கு தெரிஞ்சு தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்ற ஒரு தீர்வை என்னால் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு புரிதல் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த வகையில் இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸின் வகையில் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அப்படின்றவருங்க. அதாவது இவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த தம்ப்நெயிலில் ஒரு விளக்கம், அதாவது இந்த தம்ப்நெயில் நான் கொஞ்சம் சர்ச்சையாக போட்டிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இல்லைனா அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு வீடியோவை பார்க்காம ஓ நீ இப்படியெல்லாம் பேசுவியா, மாடு மேய்க்கிறானா உனக்கு அவ்வளோ கேவலமா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நான் சொல்லலைங்க, மாடு மேய்ச்சவனுக்கு இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு பப்ளிக் பேசுகிறாங்க. அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்கு தான் அப்படி ஒரு டாபிக் வச்சேன் நான். ஸோ இதை கேட்காமலேயே ஒரு சில பேர் இன்னைக்கு தட்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க, தட்ட ஆரம்பிக்க மாட்டானுங்க, திட்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. என்னை பற்றி அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, தங்கப்பாண்டி அவர்கள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி தான் நண்பர்களே. அந்த பேட்டி கொடுக்கும்போது இவர் ரொம்ப பாப்புலர் ஆகல. ஆனால் கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரை அடுத்த சுவிட்சர்லாண்டா நான் மாத்துறேன் அப்படின்ற ஒரு எய்மோட உட்காந்து ஒரு ஃபயரோட பேசிய ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் நெறியாளர் அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டீங்க, அடுத்தது என்னங்க, சினிமா தானே, அரசியல் தானே அப்படின்ற மாதிரி கேட்டா வாழைப்பழம் மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. என்ன பதில் தெரியுமா, எங்க எனக்கு சினிமாலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி, ஜீப்பு முத்து மாதிரி சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலைகளெல்லாம் நான் பண்ணலைங்க, நான் என் ஊர் மக்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு உரிச்சி வச்ச வாழைப்பழம் மாதிரி பேசினாரு பாருங்க. இதை கேட்டு நானே நம்பிட்டேங்க. கடைசியில் எனக்கே இந்த ஆள் விபூதி அடிச்சிட்டான். இந்த வீடியோ போட்ட ஒரு சில மாசத்திலேயே இந்த ஆள் தான் தெரியுங்களா பண்ணா, நான் என்னத்த சொல்றது, நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பொண்ணு, அதுவும் சுமாராக தான் இருக்கும் அந்த பொண்ணை என்னென்னலாம் பண்ணணுமோ ஆன் ஸ்க்ரீனில் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்றத நான் என் வாயால் கொச்சப்படுத்த விரும்பலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டேய் உன்னையாடா நான் நம்பினேன், நீ எனக்கு விபூதி அடிச்சிட்டியாடா, நீ என்னென்னலாம் பண்ண போற, தமிழகத்துக்கு என்னென்ன மாற்றலாம் கொண்டு வர போற அப்படின்ற மாதிரி கால் மார்க்ஸ் மாதிரிலாம் பேசுனியப்பா, அதெல்லாம் பொய்யா, உண்மை இல்லையா, புக்கெல்லாம் நீ படிக்கலையா, புக்கோட அட்டையை மட்டும் படிச்சுட்டு தான் இந்த மாதிரி கூன்னு கூய் நிற்கிறியா அப்படின்ற அளவுக்கு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு நண்பர்களே. இதுக்கப்புறம் இந்த ஆளை சும்மா விடக்கூடாது, நம்ம இவரை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னோட 5வது அறிவை வச்சு, 6வது அறிவை வச்சு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எடுத்துருக்கேன். அதெல்லாம் என்னன்றத இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பேசுவோம் நண்பர்களே.
அதாவது இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சின்ன கிராமம் தான் கூமாப்பட்டி அப்படின்ற கிராமம். ஸோ இவரோட பாஸ்ட் வந்து இவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த கூமாப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க, எனக்கு வந்து சின்ன பண்ணை இருக்குது, நிறைய ஆடு மாடெல்லாம் நான் மேய்ச்சி எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிராமத்தில் வசதியான குடும்பம் தான். இருந்தாலும் என் நண்பர்களோட நான் வந்து ஒரு சுற்றுலா போகலாம், பக்கத்து ஊரில் இருக்கிற குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது என் கையில் வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என் நண்பர்களை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை உனக்குலாம் காசு கொடுக்க முடியாது, ஓசியிலலாம் உன்னை கூட்டின்னு போக முடியாது அப்படின்ற மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏண்டா நான் வந்து குற்றாலத்துக்கு வரக்கூடாது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தினீங்கல்ல, என் ஊரு கூமாப்பட்டியவை ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திரம் பாரு அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி மனுஷன் வரிசையா வீடியோவை போட்டுட்டு இருந்தாரு. கூமாப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஸ்பெஷலான ஐட்டங்கள் மற்றும் ஸ்பெஷலான இடங்கள், வித்தியாசமான அழகான இயற்கை சார்ந்த இடங்கள் எல்லாத்தையும் வீடியோ போட்டு இவரோட ஒரு தோரணையிலேயே இவர் வந்து ஒரு மாதிரி பேசுவார் இல்லைங்களா, என்னங்க அப்படின்ற மாதிரி பேசுவார்ல, இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் எப்படி தெரியுங்களா, நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோவா போட்டுக்கிட்டே இருங்க, திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் 40 மில்லியன் அப்படின்ற மாதிரி வியூஸ் போவோம். அதுக்கப்புறம் உங்களை வந்து பல பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். சொல்லிட்டேன் பார்த்தீங்களா சீக்கிரட்டு. ஸோ இந்த அல்காரிதம் தான் இங்கே ஒர்க் ஆயிருக்கு. அதை தவிர இவர் எதுவுமே ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அல்காரிதம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகி பல பேருக்கு இந்த வீடியோ சென்றடைஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஆளுங்க கையில் காசு வச்சிருக்கிறானுங்க, இஎம்ஐயில் லோன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த லோன் செலவை, அதாவது அந்த காசை வந்து எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊராக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. போதா குறைக்கு ஊர் எல்லாத்தையும் சுற்றியாச்சு, புதுசாக ஏதாவது இடத்த கண்டுபிடிப்போம்னு சொல்லி யூடியூப்ல இருக்கிற வீடியோவில் வரக்கூடிய ஒரு சில இடங்கள் வந்து இவங்களே பைக் எடுத்துகிட்டு போகிறானுங்க. கேட்டால் பைக்கர்ஸ்ன்றானுங்க, அதுக்கப்புறம் ஆஃப் ரோட் டிரைவிங்ன்றானுங்க. இந்த மாதிரி ஒரு சில குரூப் வந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த குரூப்பு கண்ணில் இந்த கூமாப்பட்டி பட்டதுக்கு அப்புறமா இவனுங்க எல்லாரும் ட்ரெயின் பஸ் காரு கீருன்னு பிடிச்சி கூமாப்பட்டிக்கு நேராக போனானுங்க. போனவனுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். என்னடா இந்த வீடியோவில் இவன் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துருக்கான், ஆனால் உள்ளே போனால் ஒரு சின்ன கிராமம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் ஏரி குளங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குது. மெயினான ஊர் எங்கே, டூரிஸ்ட் ஸ்பாட், வேர் இஸ் த டூரிஸ்ட் லொக்கேஷன் யா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கெல்லாம் எவனுமே போகக்கூடாது, போகிறதா இருந்தா இந்த கூமாப்பட்டியை பாப்புலர் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டான் பாரு, அவனை போய் நேரில் பார்த்துக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாச்சு. சரி வந்தது தான் வந்துட்டோம், ஊரை தான் சுற்றி பார்க்க முடியல, இவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டால் அதுவாச்சும் வைரல் ஆகும்னு சொல்லி ஊருக்கு போனவன் எவனுமே சரியாக சுற்றி பார்க்காம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வீட்டில் போயிட்டு நல்லா கறி சோறு தின்னுட்டு அவர் கூட செல்ஃபி எடுத்துட்டு வீடியோ போட்டு சரி ஓகே ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. இதுக்கப்புறம் தான் நடந்தது ஒரு மிகப்பெரிய மேட்ரு. அது என்ன மேட்டர்னா, இவ்வளோ யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம தங்கப்பாண்டி அவர்கள் என்ன பண்ணாரு, ஓகே நம்ம பாப்புலர் ஆகிட்டோம், ஸோ இந்த பாப்புலாரிட்டியை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஆட்டங்கள் காட்டுவோம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கூமாப்பட்டியை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுறது. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது. அதில் என்னென்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கூமாப்பட்டி அப்படின்றது ஒரு அருமையான வில்லேஜுங்க, ஆனால் இதை வந்து பெருசாக டூரிஸ்டம் போர்டு வந்து எடுத்து எந்த ஒரு செட்டப்பும் பண்ணல, இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அவங்க வந்து குற்றாலத்தையும் தாண்டி இதை வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ இவர் வந்து வேண்டுகோள்லாம் வச்சாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டி என்னன்றது ஒரு மண்ணளவு கூட தங்கப்பாண்டிக்கு தெரியல அப்படின்றது தான் ஒரு வருத்தமே. காரணம் என்ன, இவரோட கோவத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூமாப்பட்டிக்கு வந்த அத்தனை யூடியூபர்ஸில் முக்காவாசி பேர் கூமாப்பட்டியில் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஆள் சும்மாவே பில்டப் கொடுத்துனுக்கிறான். இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கிராமம், ஒரு தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம், அவ்வளோதானே தவிர இங்கே வந்து ஸ்பெஷலாக குற்றாலம் மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் நம்ம மிகப்பெரிய டூரிஸ்ட் லொக்கேஷனாக வந்து நம்ம எதுவுமே வந்து கேட்க முடியாது. இங்கே வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்கு எந்த ஒரு பெரிய ஃபெசிலிட்டியும் கிடையாது, எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. அதுக்கப்புறம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான கிளைமேட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோட் கனெக்டிவிட்டின்னு பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ரோட்வேஸ் அப்படின்றது சரியில்லை, சைட் சீயிங் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து தங்கப்பாண்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. அதனால தான் இவர் என்ன பண்ணாருன்னா, கவர்மெண்ட் கிட்ட பல வேண்டுகோள் வச்சாரு, இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்கான டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவு நெருக்கடி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, அதையே மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியான ஃபண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்களாம் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் பாரு, எனக்கு வந்து இந்த நாட்டில் வந்து வீசா ஃப்ரீன்னு சொல்லி ஏகப்பட்ட லட்சத்தில் காசை செலவு பண்ணி வெளியூர் போகிறானுங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு வந்து இவங்க டூரிஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளூரில் இருக்கிற இடங்களுக்கு நம்ம ரெகுலராக போக தான் அங்கே இவ்வளோ மக்கள் தொகை வந்து வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கும். அதுக்கப்புறம் அது மூலயமா அந்த டூரிசம் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து வர ஃபண்டு வச்சு தான் அவங்க ஒரு இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனௌன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இன்றைய தகவல், நிதர்சனமான உண்மை அப்படின்றத என் லாங்குவேஜில் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் அவ்வளோ இடங்களுக்கு வந்து மக்கள் போகிறாங்களா அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது. நான் கூட சமீபத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சிறுமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனாங்க. இதை நான் போனதுக்கு முக்கியமான காரணம், என் வீட்டில் இருக்கிற ஒரு பதர் என்ன பண்ணா, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு திண்டுக்கல் பக்கத்தில் இப்படி ஒரு மலை இருக்கான்ப்பா, கொடைக்கானல்லாம் போனா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போயிட்டா, நானும் மாங்கன்னு காருக்கு பெட்ரோல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போய் மேலே போய் பார்த்தா தான் தெரியுது, அது ஒரு அழகான சின்ன கிராமம், கொஞ்சம் லைட்டான மிதமான ஒரு கோல்டான கிளைமேட்டு, சுற்றி எதுவுமே கிடையாது, கிராமம் மட்டும் தான் இருக்குது. நைட்டு 6 மணிக்கு மேலே இட்லி தோசை கூட கிடைக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன்.
காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் 6 மணி மேலே வேலை செய்யாது, காலையிலே வேலை செய்ய மாட்டானுங்க, பேருக்கு தான் ஹோட்டலும் திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெசார்ட்டுகளில் அவங்க வந்து ஆர்டரின் பேரில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. போய் நானே ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் அங்கே இருக்கிற ரெசார்ட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்துக்கிட்டு 2 நாள் கழிச்சு வந்தேன். ஸோ அதை தாண்டி நான் எதுவுமே பண்ணலைங்க. ஸோ அங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இப்போ நான் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு 120 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுறாங்களாம். அது வந்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை பார்த்து அந்த இடத்துல வந்து சேஃப்டி இருக்கா, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் டெவலப் பண்ணுவாங்களே தவிர, பொதுவாக இந்த ஆள் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டுட்டான்னு சொல்லி எந்த ஒரு இடத்தையும் கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணாது. அதுக்கு ஏகப்பட்ட கோடிகள் கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும். அதனால் இவரோட கோரிக்கையை ஆரம்பத்தில் யாருமே ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் எல்லா கிராமமும் தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சுன்னா மக்கள் எங்கே வாழ்றது யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் இந்த மாதிரி மைக் எடுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டானா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, ஆனால் கூமாப்பட்டியை பேசியே தங்கப்பாண்டி அவர்கள் ஃபேமஸ் ஆகிட்டாரு. இது வந்து ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸ் கண்ணில் பட்டதுக்கப்புறமா இவருங்க பண்ணானுங்க பாருங்க ஒரு குட்டிகரணமான வேலை. அந்த வேலையெல்லாம் கேட்கும் போது தமாசா இருக்குது. உங்களுக்குலாம் எவையா ஐடியா கொடுக்குற அப்படின்ற மாதிரி யோசனை வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்பரேட் பிராண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவரை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கி இவரை கூட்டின்னு வந்து கடை ஓப்பனிங்க்கு யூஸ் பண்ணுறது, இவரை கூட்டின்னு வந்து அந்த பிராண்டை பற்றி பேச வைக்கிறது, இவர் அவரோட பாஷையில் வந்து அதாவது அந்த டோனில் பேசுவார்ல ஒரு மாடுலேஷனில், இந்த மாடுலேஷனில் அந்த பிராண்டை பற்றிலாம் பேசுறது. ஸோ இதனால் இவங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குதா இந்த கார்பரேட் கம்பெனிக்கு? கார்பரேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது, அவங்களாம் பயங்கர புத்திசாலி. கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு சின்ன சின்ன பிராண்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது, இவங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறது, இதை எவன் கண்டுபிடிச்சான், எவன் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானர்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் கையில் மாட்டினா எதை வச்சு அடிக்கிறதுனே தெரியாது. அதாவது இவங்க வந்து எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வளர்த்து விடுறாங்கன்னா, இவனுங்க வந்து இந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணி இந்த பிராண்டை பற்றி பேசினா அந்த பிராண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் பிராண்டாக மாறிடுமா. அப்படிதான் சமீபத்தில் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஃபேமஸ் ஆனவுடனே இவர் அலேக்கா தூக்கின்னு போன ஒரு துபாய் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, துபாயில் இவரை கொண்டு போய் உட்கார வச்சு மலேசியாவில் கொண்டு போய் உட்கார வச்சு எங்கள் டிராவல் நிறுவனத்தை பற்றி நீ பேசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்குதாயா? அதாவது இந்த டாக்டர் திவாகரன்றவன் யாரு, ஏடா கூடமான ஒரு வீடியோ, அதாவது இவன் நடிக்கிறானா இல்லையா அப்படின்ற தெரியாமையே நடிச்சு ஒரு வீடியோ போட்டான். இவனை ஃபாலோ பண்ணுறவங்களாம் யாரு, தற்குறிகள், முக்காவாசி தற்குறிகள் தான் இவனோட வீடியோக்களே பார்ப்பாங்க. அப்படியும் தாண்டி இவனை ஃபாலோ பண்ணுறவங்களாம் யாரு, ஒன்றுத்துக்கும் உதவாதானுங்க, 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவனுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த திவாகரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஆள் வந்து உன்னோட டிராவல் ஏஜென்சியை பற்றி ஒரு 4 வாரத்தை பேசி ஒரு வீடியோ போட்டானா இவனுங்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உன் டிராவலுக்கு வருவானுங்களா? உன் டிராவல் ஏஜென்சிக்கு வந்து துபாய் மலேசியா சுற்றுவானுங்களா? அதுக்கெல்லாம் வசதி இருக்கிறவன் திவாகர் வீடியோ ஏயா பார்க்க போகிறான் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத அளவுக்கு இங்கே மீடியா பிளானர் வேலை செஞ்சு இவனுங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அந்த பெரிய கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக உட்கார வைக்கிறானுங்க பாருங்க. இவனுங்களெல்லாம் எதால் அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. விடுங்க, அவங்க காசை அவன் எப்படியோ செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு போகிறான். ஆனால் இப்படிலாம் மீடியா பிளானிங் பண்ணாதீங்க ஐயோ. ஸோ இது அந்த திவாகரோட முடிஞ்சதான்னு பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டியும் அதுக்கு தான் யூஸ் பண்ணானுங்க. சால்வெல்லாம் போத்தனானுங்க. ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வந்து இவ்வளோ நாள் பேர் வரலையாம். இவர் வந்து அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசணுன்னு தான் பேர் வந்து தான். கேட்டால் அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க சொல்கிறானுங்க, இப்படியாவது பாப்புலாரிட்டி தேடிக்கணும்ல நம்ம அப்படின்ற மாதிரியோ. ஏயா பாப்புலாரிட்டிக்கு தேடி அலையிறீங்க? நல்ல ப்ராடக்ட்டை விற்றா மக்கள் நீங்கள் எந்த அதாவது என்னத்தங்க சொல்கிறது, நீ பாதாள குழியில் நீ கடை வச்சிருந்தா கூட தேடி வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க. அதை விட்டுட்டு இவங்களை மாதிரி ஃபேக்கான ஆளை வச்சு நீ ப்ரமோட் பண்ணுறதா இருந்தால் உன் பிராண்ட் வந்து இருக்கிற பேரும் கெட்டு தான் போகும் அப்படின்றது தான் உண்மையே. ஸோ இந்த மாதிரி இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்களை பேட்டி எடுக்கும்போது ஒரு வாட்டி கால்மார்க்ஸு, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு நான் முக்கியமாக நான் எங்கே இந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய மேகசின்ஸு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் படிச்சுட்டு தாங்க நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த புக்கோட பேர்லாம் உனக்கு வாயிலே நுழையில, இருந்தாலும் நான் நம்பிட்டேன். ஓகே, இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறானா, பரவாயில்லப்பா, இவ்வளோ ஃபேக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கும் மத்தியில் இப்படி ஒருத்தனா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இவரோட பேட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவர் ஏதோ ஒன்று அடி போடுறாரு. ஏன்னா ஒரு பேட்டியில் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறவன் கூடி சீக்கிரம் அந்த வேலையை செஞ்சுருவான். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நான் அப்போவே என்ன கணிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சினிமாவுக்கு நான் வரமாட்டேன், அரசியலுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அப்பாவிங்க, நான் வந்து இங்கே வந்து இவ்வளோ பேட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என் கூமாப்பட்டி டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னால் நம்பவே முடியல. கூமாப்பட்டி மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? அப்போனா நீ வந்து உன் காசில் என்ன செலவு பண்ணியிருக்கிற, என்ன வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துருக்குற? நீ வந்து ஓப்பனாகவே சொல்லிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னை வெறுப்பேற்றினாங்க, அதனால் என் ஊரை நான் வந்து பெரிய பாப்புலர் ஊராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோவத்தில் தான் நீ இதை பண்ணுற. ஸோ ஊர் மேலே அக்கறை இருந்தால் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ செஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்தது. ஆனால் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஆளுக்கு ஒரு கண்டென்ட் தேவை. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியாச்சு, அடிக்கடி ஏதாவது கண்டென்ட் போடணும். எதை பற்றி பேசுறது, நம்மளுக்கு நடிப்பு திறமை கிடையாது, பேச்சு திறமை மட்டும் இருக்குது. அதை வச்சு நம்ம ஊரை பற்றி கண்டென்ட் போடுவோம்னு போட்டோம். ஒரு வீடியோ வைரல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாப்புலர் ஃபிகர் ஆகிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணி ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனார். ஆனால் அந்த ஜாலிக்கு போகிற போக்கில் நான் தான் உங்களுக்கு கிடச்சுமானு கவர்மெண்ட் ஒரு சைட்லேருந்து கூவும், கார்பரேட் கம்பெனிஸ் ஒரு சைட்லேருந்து கூவும் இல்லையா. இவங்கெல்லாம் பிளான் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான், விட்டா கவர்மெண்ட்டை குறை சொல்லி டூரிசத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறான். அப்படியே நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது.
இந்த ஊரை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணணும், நிறைய ஃபண்ட்ஸ் செலவு பண்ணணும், ஏகப்பட்ட பேரை வந்து அந்த ஊருக்கு வந்து அனுப்பி நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணலாமான்ற ஏகப்பட்ட வேலை இருக்கிற வேலையில் இந்த வேலை வேறையா, அதுவும் இவன் ஒருத்தன் கிரியேட் பண்ணி விட்டதில் இவ்வளோ வேலையை நம்ம பார்க்கணுமா, இவனை எப்படியாவது ஆஃப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியாவில் என்ன ஐடியா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை நம்ம எப்படி அட்டாக் பண்ணுவோம், காசு விஷயத்தில் அட்டாக் பண்ணலாம்னா இவன் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கான், அதனால் காசை கொடுத்து பெருசாக அட்டாக் பண்ண முடியாது, அப்படியே அட்டாக் பண்ணாலும் எனக்கு காசை கொடுத்து வாய் அடைக்கிறாங்கன்னு இவனே ஒரு வீடியோ போட்டு நம்ம மானத்தை வாங்கி விட்டுருவோம், அதனால் காசுனால பண்ண முடியாது, ஸோ வேறு எந்த விஷயத்தில் இவனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெட்ரிகன் படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்பரேட் கம்பெனிஸோ இல்லை ஒரு மிகப்பெரிய அரசாங்கமோ, அது யாருன்னு நான் குறிப்பிட விரும்பலை, இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக போயிருக்கும். இந்த மாதிரி ஆளாளுக்கு கிளம்பி வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய நெருக்கடி இல்லைங்களா? ஏன்னா அறிவால ஒருத்தங்க அப்படி கடந்து வந்தானா ஓகே, இல்லை அறிவே இல்லாத ஒருத்தன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு தொண்டை கிழிய கத்துன்னு கத்தி ஏடா உடமா எதையாவது ஒரு அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு கையை ஷோல்டருக்கு மேலே ஏற்றி நெஞ்சு கிழிய கத்துன்னு கத்தி ஒருத்தன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு மழையில் நினச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி அவன் கிளம்பி வந்துட்டானா நம்ம என்னடா பண்ணுறது, கவர்மெண்ட்டை நடத்துறதா இவங்களை சமாளிக்கிறதா அப்படின்ற மாதிரி எவ்வளோ நெருக்கடி வரும். சரி இவனை எப்படியாவது ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி நம்ம நெட்ரிகன் ரஜினி மாதிரி, அது என்ன நெட்ரிகன் ரஜினி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனே அதுதான். அதாவது இந்த படத்தில் வந்து சரத்பாபு அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பார் கவர்மெண்ட்டில். ஸோ ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஸோ இந்த சரத்பாபு கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்து வாங்குறதுக்கு இவர் என்னென்னமோ ஒர்க் பண்ணுவார், காசு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் எனக்கு பத்தாதுன்னு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் வந்து நம்ம ரஜினி அவர்கள் சரத்பாபு கிட்ட வைப்பார். ஆனால் எந்த டிமாண்ட்ஸும் அவர் ஏற்றுக்காதனால ரஜினி அவர்களுக்கு ஒரு குழப்பமாயிடும், என்ன தாண்டா பண்ணுறது, நம்மளே நேரில் போய் உங்கள்கிட்ட உட்காந்து பேசலாம்னு சொல்லி சமாதானம் பேசுவார். பேசும்போது சரத்பாபு அவர்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பேசுவார். அப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ரஜினி அவரை கவனிக்கும் போது இவர் வந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு கிராஸ் ஆகிப்போம், அந்த பொண்ணு அப்படியே உத்து பார்ப்பார். உடனே ரஜினி அவர்கள் டக்குன்னு கேட்ச் பண்ணிவிடுவார். ஓ நீ பொம்பளை வீக்னஸா, உன்னவா அதில் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தா வாங்க மாட்டேன், அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுத்தாலும் என்னை வந்து மிரட்டுவேன், வேறு எதை வந்து நான் உனக்கு வாங்கி கொடுத்தாலும் நீ ஒத்துக்க மாட்டல, இரு உங்ககிட்ட பொம்பளை அனுப்புகிறேன், நீ அதில் வாங்கி என்கிட்ட கவுந்துருவ பத்தியா அப்படின்ற மாதிரி ரஜினி ஐடியா பண்ணி ஒரு பொம்பளை அனுப்புவார். அதே மாதிரி நம்ம சரத்பாபு அவர்கள் கவுந்து ரஜினி கேட்குற பத்திரத்துலலாம் கைத்து போட்டு கொடுத்துருவாரு. ஸோ ரஜினி அவர்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பெரிய பெரிய நிறுவனங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். அதாவது உங்களை கவுக்கணும்னா உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம தங்கப்பாண்டி கிட்ட என்ன வீக்னஸ் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல, கடைசியில் மாட்டினாம்பர் ஒரு பொம்பளை வீக்னஸில் அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பளையை பிடிச்சி ஒரு சின்ன டிவி சேனல்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவன டிவி சேனலில் உனக்கு ஒரு ஷோ தரேன், நீ ஒரு நடிகரா மாறுன்னு சொல்லி ஒரு பொம்பளையை கையில் கொடுத்து நீ ஆட்டம் போடுப்பான்னு சொன்னால் 4 செவத்துக்குள்ளே பண்ண வேண்டிய அத்தனை வேலையும் தங்கப்பாண்டி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பார்த்த பல பேருக்கு அதிர்ச்சி, இன்க்ளூடிங் மீ. ஏண்டா எவ்வளோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் யூடியூபர்ஸையும் நம்ம கழுவி ஊற்றணும், இவங்கெல்லாம் எதுக்குமே தகுதி இல்லை, இவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு உன்னை தான் கொஞ்சம் லைட்டாக நம்பணும். ஏன்னா நீ நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், நிறைய ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீ நிறைய விஷயங்கள் பேசுகிற, சரி நீயும் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி நம்பினா கடைசியில் பொம்பளை விஷயத்தில் ஊழ்ந்துட்டியா, அதுவும் நீ போடுற வீடியோலாம் கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா, உன்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, உன்னை எவ்வளோ பேர் நம்பிக்கை நட்சத்திரமாக வச்சுருப்பாங்க, நீ திடீர்னு ஒரு பொம்பளை கூட போய் இப்படி ஆட்டம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் மறந்துட்டு நீ எதுக்காக வந்தோம் அப்படின்ற ஒரு வேலையை சந்தான படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் சாம்பார் கிண்டிகிட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி நீ சாம்பார் கிண்டிகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிவி ஷோவில் போய் கேட்டால் நியாயப்படுத்துகிறாங்க, சம்பளம்லாம் கொடுக்கலங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஊரோட வளர்ச்சிக்குன்னு சொன்ன பற்றியா, அங்கே தான் என்னால் ஒத்துக்கவே முடியல, போய் சொல்லலாமேன், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது, அதுவும் நீ வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் ரொம்ப ஒஸ்ட்டு ஃபெலோ, திவாகராச்சும் பரவாயில்ல ஆரம்பத்தில் இருந்தே அவன் மென்டல்னு தெரிஞ்சு போச்சு, பாலாவையாச்சும் நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம், அதாவது உனக்கு தகுதி இல்லை அப்படின்றது பாலாவை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் வந்து டப்புன்னு பண்ணும்போது மாட்டினா, ஆனால் நீ வந்து எவ்வளோ அழகாக வேலை பார்த்த பாரு, ஆனால் ஒரு வகையில் உன்னை கவுத்துட்டாங்க பற்றியா பொம்பளையை வச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஆனால் எப்படியோ இன்னும் 2 வருஷம் இவன் போயிருந்தானா இவனை ஏதாவது ஒரு நாற்காலியில் உட்கார வச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்களே, ஆனால் அதுக்கு முன்னாடி மாட்டினா பார்த்தீங்களா, இப்போ வந்து பல மீடியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவ ஆரம்பிக்கிறாங்க இவரை, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பிளேயர் சொல்லி நம்மளே போட்டதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆரம்பித்து வச்சாச்சு. நம்மளோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையும் குறை சொல்கிறது கிடையாது, மற்றும் யாரையும் வந்து டீக்ரேட் பண்ணுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாதுங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபேமை வச்சு மக்களை ஏமாற்றாதீங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தமிழ்நாட்டை கடந்த ஒரு 50 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அதனால் நம்ம நாட்டில் என்ன முன்னேற்றம் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கண்கூடாக பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நிறைய ஃபாரினர்ஸே என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்களோட நாட்டோட வளர்ச்சியை பற்றியும் அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பற்றியும் அவங்களுக்கு அந்த நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நிறைய சலுகைகளை பற்றியும் சொல்லும் போது நம்ம நாட்டில் இதெல்லாம் இல்லையா, ஸோ நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எல்லாத்தையுமே நம்ம கஷ்டப்படுறோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ திறமை இருந்தும் நம்மளுக்கு எதுவுமே இல்லையே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல படித்த இளைஞர்கள் நல்ல அறிவான இளைஞர்கள்லாம் ஏன் வெளிநாட்டுக்கு ஓடுறானுங்க தமிழ்நாட்டு மேலே உனக்கு அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே படித்தவனுக்குலாம் வந்து எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் கிடையாது, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்றதும் ஒரு சின்ன வருத்தம் தான். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது, அது ஒரு பெரிய ஸ்டடிங்க, அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஸோ இவங்கெல்லாம் வந்து
போதாக்குறைக்கு இன்னும் நாட்டோட நிலைமையை கேவலப்படுத்திகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அடுத்த 50 வருஷத்துக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன அக்கறையில் தான் இந்த மாதிரியான பதிவுலாம் நான் போடுறேன். இல்லை நான் சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. எவ்வளோ படங்களை பற்றி நான் பேசலாம், இல்லை எவ்வளோ ஜானஸான டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் பேசலாம். ஆனால் சினிமாக்காரங்களை நம்பாதீங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். அதுக்காக தான் இந்த சேனலையும் ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட பப்ளிக் மத்தியில் நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் போட்டு இவரை யூஸ் பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தை நெருங்கும் போது இவர் ஒரு பைத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவரை கட்டி விட்டானுங்க. இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக கூமாப்பட்டிக்கார மாதிரி பேசுறதான்னு வைங்களேன், இந்த ஆளையும் தூக்கி எங்கேயாவது உட்கார வச்சிருப்பாங்க. இவன் ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டனால இவனை கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலா அவர்கள் தெளிவாக விளையாண்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாலாவை தாண்டி இதே மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் ஹர்ஷா சாய் அப்படின்றவர். அவர் வந்து சமீபத்தில் மாட்டினார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இதே மாதிரி தான் சோனு சூத் அப்படின்றவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து அந்த கொரோனா டைமில் வந்து சோனு சூத் தான் அடுத்த கடவுள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கவர்மெண்ட்டுக்கே கிடைக்காத ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸை இவர் வந்து கொடுத்தாரு. அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே ஆடி போச்சு. எங்களாலே கொடுக்க முடியல, உன்னால் எப்படி கொடுக்க முடியுது, உனக்கு பின்னாடி அந்த ஒரு சர்வதேச நிறுவனம் இருக்குதா அப்படின்னு இந்த மாதிரியான சர்வதேச நிறுவனங்கள்லாம் ஒரு ஆளை வளர்த்து விட்டுக்கினே இருக்கிறோம் நண்பர்களே. இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வைரஸ் மாதிரி. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், என்டர்டெயின் ஆகுங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் அவனுக்குன்னு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்காதீங்க. சப்போர்ட் பண்ணுறீங்களா, அவனை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். அவனோட நோக்கம் என்ன, அவன் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறான், என்ன சொல்ல வரான். அட்லீஸ்ட் அவன் வந்து பேராண்மை படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்த ஆளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஊரை நான் முன்னேற்றுறேன், அதுக்கப்புறம் நாட்டை முன்னேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குத்தாட்டம் போட்டுக்கின்னு பொம்பளை இடுப்பு பிடிச்சி ஆட்டிக்கின்னு அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறான். அதெல்லாம் நீங்கள் டிவி ஷோ பாருங்கள், நான் சரியாக பார்க்குறதில்ல. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வளர்த்து விட்டா மறுபடியும் நம்ம நாடு ரஜினி சொல்கிற மாதிரி சுடுகாடை தான் ஆகும். ஏன்பா இவங்க வளர்கிறதுக்கும் நாடு சுடுகாடு ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் பாலாவை பற்றி பேசியிருக்கேன். அதோட முடிவில் நான் சொல்லியிருக்கேன். அதை கேட்டுட்டு இந்த வீடியோவை கேளுங்க. அதோட கண்டினியூஷன் தான். இதுக்கப்புறம் எவனாவது வந்தால் அடுத்த வீடியோ நான் மறுபடியும் போடுவேன். என்னோட சேவை மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பற்றிய கருத்துக்களை போடுங்க. திட்டணும்னு நினைக்கிறவங்களும் திட்டுங்க. நானும் தற்கொலைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.